ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதம் ஸ்ததிதராணி த்ரிணாயமீனி அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. 61வது வாக்கியம், அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே அப்படின்ற வாக்கியத்தை சொன்னான். இப்போ 62, அத்வைத்தம் வென்றேனோ என் பெருமானாரை போலே. ராமானுஜருக்கு இன்னொரு பேர் இருக்கான், எம்பெருமானார்னு. இது திருகோஷ்டியூர் பெருமாள் அவருக்கு கொடுத்த பேர். அந்த பேரை வச்சு அவர் நிறைய பேர் எம்பெருமானார்னு ராமானுஜரை அழைக்கிறது வழக்கம் உண்டு. ஸோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த காலத்தில் நிறைய வாதம் விவாதம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி வாதம் விவாதம்னா சும்மா எல்லாரும் நல்லா படித்த வித்வான்கள்லாம் கூடி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வாதம் விவாதம் பண்ணுவார்கள். அண்ட் அதுக்கு பேர் சதஸ் அப்படின்னு சொல்லுவாள். வித்யுத் சதஸ்யம் அப்படின்றது இந்த மாதிரி யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒரு சங்கம். அதுக்கு பேர் சதஸ்ன்னு சொல்லுவாள். அண்ட் அப்போது அந்த காலத்தில் நிறைய வாதம் விவாதங்கள் நடந்துட்டு இருந்தது. அப்போது ராமானுஜரோட முதல் ஆச்சாரியர் அவர் யாதவ பிரகாஷர்னு பேர். அந்த ஆச்சாரியர் எல்லாமே கொஞ்சம் தவறு முறையில் சொல்லி தந்துட்டு இருந்தார். ஸோ ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. அத்வைத்தம் துவைத்தம் இதெல்லாம் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். நார்மல் லேமன், நம்மளை மாதிரி ஒரு பாமர ஜனங்களுக்கு, நம்மளை மாதிரி பீப்புளுக்கு இதெல்லாம் ரொம்ப பியாண்ட் அவர் கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இதெல்லாம் பயங்கர ஃபிலாசபி ரிலேட்டட் விஷயங்கள். ஸோ துவைத்தம் அத்வைத்தம் எல்லாம் நமக்கு சொல்கிறனோன்னா அதெல்லாம் பயங்கர ஹெவி டாபிக்ஸ். அதெல்லாம் நமக்கு இல்லை. நமக்கு சாதாரணமாக நீ பகவானை நம்பு, பகவான் கைவிட மாட்டார், பகவான் உன்னை காப்பாற்றுவார், பகவான் உனக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியும். அது துவைத்தம் அத்வைத்தம்லாம் சொன்னான்னா நமக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் இவர் பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாராம். ராமானுஜர் அதெல்லாம் ஒரு இடத்துலையும் திருத்தி அவருக்கு சொல்ல அவருக்கு ராமானுஜர் மேலே செம்ம கோவம் வந்துருத்து. ஒரு சந்தர்ப்பத்தில் எவ்வளோ கோவம் வந்துருத்துன்னா இவரை கொலை பண்ணிடணுன்ற அளவுக்கு கோவம் வந்துருத்து. ஸோ என்ன பண்ணார், அவரை ராமானுஜர் அவரை கூட்டிண்டு மணிகர்ணிகா ஃபாரஸ்ட், இந்த மணிகர்ணிகா காட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டார். அங்கேருந்து கங்கையில் தள்ளி விட்டுறலாம் இவரை அப்படின்ட்டு. ஸோ கூட்டின்னு போயிட்டு அங்கே தள்ளி விட போகிறார். பட் ஆனால் காஞ்சி வரதற்கு இது தெரிஞ்சு போய்டுறது. பெருமாளுக்கு தெரிஞ்சு அவர் ராமானுஜரை காப்பாற்றி கூட்டின்னு வந்துடுறார். ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடக்கிறது. இது ஒரு பெரிய கதை. ஆனால் நான் அந்த ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த இடத்துல. அப்புறம் யாதவ பிரகாஷர் எல்லா விஷயமும் அவருக்கு அப்புறம் அவர் உணர்ந்து அவரே ராமானுஜருக்கு சிஷ்யராக வந்தார்ன்ற இதுவும் சொல்கிறது வழக்கம் உண்டு. ஸோ அந்த மாதிரி அவர் இருந்தாராம். அதுக்கப்புறம் ராமானுஜர் அவரோட இது என்னென்னா தாட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். நமக்கு உயிரே வழி உடையவரே திருவடி அப்படின்றது தான். ஸோ நமக்கு உடையவர் தான், பெருமாள் தான் நமக்கு திருவடி. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் பெருமாளை சரணாகதி அடைஞ்சிருங்களேன். சரணாகதின்றது பெரிய வார்த்தை. ஆனால் நீங்கள் பெருமாளை நம்புங்கோ, பெருமாள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுருங்கோ, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்கக்கூடியவர் தான் ராமானுஜர். ஸோ அவர் பிரம்மா வேற, ஜீவன் வேற. ஜீவாத்மா பிரம்மனை அடையணும்னா நீ உன்னை எலிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தை அழகாக அவர் புரிய வச்சவர். ஸோ இந்த மாதிரி இந்த சதஸ்ன்னு சொன்னல, இந்த மாதிரி வாதம் விவாதம் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சதஸ்ன்றச்சு ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுது, யக்ஞமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப படித்தவர், பயங்கரமாக படித்தவர், ரொம்ப ஞானி, பரம ஞானி. அவர் எல்லா இடத்துலையும் இந்த ஒரு சதஸ்க்கும் போய் அவரோட விவாதத்தில் அவர் நல்லா வென்று வந்திருக்கார். இது வரைக்கும் எல்லா வாதத்துலேயும் அவர் ஜெயிச்சிருக்கார். தோல்வின்றதே அவருக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு வித்தான ஒரு வித்வான். அவர் என்ன பண்ணுறார், ஸ்ரீரங்கத்துக்கு வரார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டு நேராக நம்ம ராமானுஜரோட ஆசிரமத்துக்கு வரார். அங்கே சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு இந்த துவைத்தம்
தான் பெருசு அப்படின்றத நான் வாதம் பண்ணுறேன் அப்படின்ன உடனே ராமானுஜர் தான் அத்வைத்தம், வசிஷ்ட அத்வைத்தம் தான் பெருசுன்னு அவர் சொல்கிறார்ல, அதை வந்து அவர் சொல்கிறார். அவர் வாதம்ன உடனே இவர் வந்து முதல்ல வாதத்துலலாம் இறங்குறதுக்கு இவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா நாரத பக்தி சூத்ராலேயே சொல்லியிருக்கு, வாதோன அனவலம்பியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா வாதத்தில் இறங்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வாதத்தில் இறங்கிட்டோன்னா நிறைய ஹீட்டட் டிஸ்கஷன்ஸ் வரும். அதில் வந்து நமக்கு அந்த மொமெண்டரியாக எது வின் ஆகுதோ அது வின் ஆகிடுமே தவிர ட்ரூத் வந்து வின் ஆகுன்றது சொல்ல முடியாது. அதனால வாதம் விவாதத்தை தவிர்க்கணும்னு நாரத பக்தி சுத்ரால சொல்கிறது. ஸோ அதனால் இவருக்கு வந்து இஷ்டம் இல்லை. பட் ஆனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த விஷயத்தில் வந்து யக்ஞமூர்த்திகள் வந்து வின் பண்ணிட்டாருன்னா அப்போது திரும்பியும் ஜனங்களுக்கெல்லாம் கன்ஃபியூஷன் வந்துடும். ப்ளஸ் அந்த வசிஷ்ட அத்வைத்தம்ன்ற அந்த கான்செப்டே வந்து மறைஞ்சு போயிடும். இந்த இதுலேருந்து உலகத்துலேருந்தே அந்த கான்செப்டே மறைஞ்சு போயிடும். அண்ட் இவர் வந்து ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அதுக்கு அப்படின்றதுனால இவர் வந்து ஒத்துக்கிறார். ஒத்துண்ட உடனே அவருக்கு யக்ஞமூர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து சொல்கிறார், சரி நம்ம வாதம் விவாதம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவெல்லாம் டேட்டு டைம் எல்லாம் டிசைட் பண்ணுறா. ஸோ இது வந்து எத்தனை நாள் அப்படின்னா அந்த வாதம் விவாதம் வந்து டேஸ் கணக்காக போகும். எப்படி நம்ம குருக்ஷேத்திரம் யுத்தம் அதெல்லாம் வந்து டேஸ் கணக்கில் போகிறதோ அந்த மாதிரி. ஸோ இவர் சொல்கிற 18 நாள் வச்சுக்கலாம் அப்படின்றா. ஸோ 18 நாளுக்கு அவள் இந்த டைம் ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் அப்படின்னு ஒரு டைம் வச்சுட்டு, ஏன்னா இவள் 2 பேருமே சன்னியாசிகள். ஸோ அவளுக்குன்னு ஒரு அனுஷ்டானம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதல்லேருந்தெல்லாம் அவள் மீறி வர முடியாது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இவள் வந்து இந்த வாதம் விவாதம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் உடனே அவர் அந்த யக்ஞமூர்த்தி சொல்கிறார், நான் தோத்துட்டேன்னா இந்த வாதத்தில் நான் தோத்துட்டேன்னா நான் வந்து உங்களுக்கு தாசன் ஆகிடுவேன். அப்போது உங்களோட பேர் நான் வச்சுப்பேன். ஸோ உங்களோட தாசன்னு நான் பேர் வாங்கிட்டு நான் உங்களோட தாசனாக இருந்துப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் ராமானுஜர் தோத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்ட உடனே ராமானுஜர் அந்த டைமில் வந்து நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதிட்டு இருந்தார். அப்போது அவர் சொல்கிறார், நான் என் கிரந்தம் எழுதுறத நான் விட்டுருவேன் அப்படின்றார். ஸோ அப்புறம் வந்து இவர் சரி ஒத்துண்டு அவள் வாதம் விவாதம் ஆரம்பிக்கிறார். அப்படியே ஒரு நாள் போகிறது, 2 நாள் போகிறது, 2 பேரும் சரிசமமாக அப்படியே வாதம் விவாதம் பண்ணிட்டு இருக்கா இந்த விஷயத்தில். அவளோட இது வந்து 2 சிங்கங்கள் மோதிண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது போட்டியாம். சொல்லுவோம்ல, சபாஷ் சபாஷ் சரியான போட்டி, அந்த மாதிரி இருந்ததான் 2 பேரோட வாதம் விவாதம். அப்படி போட்டிட்டு இருக்கிறாளாம். 16 நாள் ஆயிடுத்து. 16 நாள் வரைக்கும் 2 பேரும் சமமாக இருக்கா. யார் மேலே யார் கீழேன்னு சொல்லவே முடியலையா. அந்த அளவுக்கு ஈக்குவலாக வாதம் விவாதம் நடந்துட்டுருக்கு. எல்லாமே சன்ஸ்கிரிட்டில் தான். ஸோ அங்கே கூடி இருக்கிற சதஸ்யர்கள்லாம் எல்லாருமே சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவளாக தான் இருக்கணும், இல்லைன்னா ஒன்றுமே புரியாது, இவள் பேசுறது என்னன்னே புரியாது. ஸோ 17ஆவது நாள் இவள் வந்து ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு வந்து என்ன ஆயிடுறது, யக்ஞமூர்த்தியோட வாதம் கொஞ்சம் மேலோங்கிடுறது. அவரோட வாதம் மேலோங்கின்னு அவர் வந்து டுவர்ட்ஸ் அ பாத் ஆஃப் விக்ட்ரி அவர் இருக்கார். ராமானுஜரோட வாதம் வந்து தழைச்சுடுறது, அவர் வந்து லூசிங்கில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி. ஆனால் அன்றைக்கி சமயம் முடிஞ்சு போய்டுறது. ராமானுஜருக்கு ரொம்ப வேதனையில் வந்துடுறார். ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. வந்துட்டு அவருக்கு ரொம்ப வேதனையில் அவருக்கு ஒரு பெருமாள் வச்சுருக்கார். அவர் ஒரு வரதராஜ பெருமாளை வச்சு அவர் எப்போதுமே சேவிக்கிறது வழக்கம் உண்டு. அந்த பெருமாளுக்கு ஆராதனையெல்லாம் பண்ணி அதெல்லாம் சேவிச்சுட்டு இருக்குவார். ஸோ அந்த பெருமாள் வந்து அருள் தரும் ராஜன் அப்படின்ற பெருமாள், பேரருளான் நம்பி, பேரருளான் மூர்த்தி, அந்த விக்கிரகம் பேர் வரதராஜ மூர்த்தி. அவர் ஏன் ஸ்ரீரங்கத்திலேருந்து வரதராஜனை சேவிக்கிறாருன்னா, அவர் வந்தது காஞ்சிபுரத்துலேருந்து. அதனால் அவருக்கு வந்து காஞ்சி வரதர் மேலே அப்படி ஒரு பற்று, அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு நம்பிக்கை. அதனால அவர் வரதர் வச்சுன்னு தான் சேவிச்சுட்டு இருப்பார். ஸோ அவரோட பெருமாளை வச்சு அவர் அனுஷ்டானெல்லாம் முடிச்சுட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம்லாம் பண்ணிவிட்டு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறார். இந்த மாதிரி வரதா, நான் வந்து இன்னியோட வாதத்தில் என்னோட வாதம் தழைச்சி போயிடுத்து. நாளைக்கு நான் ஜெயிப்பேனா இல்லையான்றது தெரியல. ஆனால் நான் தோத்துட்டேன்னா இந்த வசிஷ்ட அத்வைத்தம்ன்ற அந்த விஷயமே தோற்று போயிடும்.
நீங்கள் தான் எனக்கு இதுக்கு அருள் புரிஞ்சு உதவி பண்ணணும் அப்படின்னு வேண்டிண்டு படுத்துக்கிறார். சாப்பிட்றதுக்கு அவர் தோணலை, பசி இல்லை, இது ரொம்ப அவருக்கு மனசு வேதனையாக இருக்குது, படுத்துன்றார். பெருமாள் அழகாக கனவுல வந்துடுறார். அனுபூத்தின்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி அனுபூதி அவருக்கு கனவுல வந்துடுறார். வந்து பெருமாள் சொல்கிறார், அவர் என்ன பண்ணுறார், ஆளவந்தானோட சில ஸ்ரீ சுக்தங்கள் எல்லாம் அவருக்கு கொடுத்து, இதெல்லாம் வச்சு நீ வாதாடணும், வாதாடினா ஜெயம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தந்துட்டு நீ தைரியமாக போ அப்படின்னு வரதர் சொன்ன உடனே இவருக்கு தைரியம் வந்துடுறது. மறுநாள் அழகாக கிளம்பி நல்லா ரெடியாகி திருதண்டத்தெல்லாம் எடுத்துட்டு திருமணெலாம் அழகாக பட்டையாக இட்டுண்டு வரார். இதுக்கு வாதத்துக்கு வரார். 18வது நாள் அன்றைக்கி தான் கடைசி நாள், அன்றைக்கி டிசிஷன் மேக்கிங் டே. பார்த்தா இங்கே யக்ஞமூர்த்தி முன்னாலேயே உட்காந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு பயங்கர பரம சந்தோஷம், அவர் வின்னிங் ஸ்ட்ரீயில் இருக்கார்ல, வின்னிங் இதில் இருக்கார்ல, அதனால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக அவர் முன்னாலேயே உட்காந்துட்டுருக்கார். ஆல்ரெடி ராமானுஜர் வரத்துக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே கம்பீரமாக பார்த்துட்டுருக்கார். கரெக்டாக ராமானுஜர் உள்ளே நுழையிறார். கம்பீரமாக திருதண்டம் வச்சுண்டு திருமண் நல்ல பட்டையாக திருமண் இட்டுண்டு உள்ளே நுழையிறார். இந்த யக்ஞமூர்த்தி அப்படியே காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துடுறார். ராமானுஜர் காலில் விழுந்துட்டு, நாம் தோத்தோம், என்னை உங்களோட சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவருக்கு ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தானே நுழையிறோம், இன்றைக்கியோட வாதம் முடியவே இல்லை, அது எப்படி அதுக்குள்ளே வாதமே முடியாமல் எப்படி தோத்தோன்னு சொல்கிறார் அப்படின்னு யோசிக்கிறார். அதுக்குள்ளே அவர் சொல்கிறார், யக்ஞமூர்த்தி சொல்கிறார், மனுஷா கிட்ட வாதாடினோன்னா வாதாடலாம், யாராவது பரபிரம்மத்துக்கிட்ட வாதாடுவாளா? நீங்கள் உள்ளே வந்தது பரபிரம்மம் ஸ்ரீ ரங்கநாதரே சாக்ஷாத் உள்ளே நுழைஞ்சா மாதிரி இருந்தது. ஆனால் ரங்கநாதர்கிட்ட யாராவது வாதாட முடியுமா? அதனால் நாங்கள் தோத்தோம் அப்படின்ட்டு என்னை உங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே ராமானுஜருக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அவர் அதை அப்படியே விடலை. எப்படி வரதர் அவரோட அனுபூதியில் சொன்னாரோ, இந்த ஆளவந்தானோட அந்த விரிவாக்கங்கள்லாம், ஸ்ரீசுக்தங்களில் இருக்கிற சில விரிவாக்கங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரோ, அதெல்லாம் இந்த யக்ஞமூர்த்திக்கு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறார். புதுசாக இவர் ஏன்னா இவர் இப்போ சிஷ்யர் இல்லையா, ஸோ அதனால் அவருக்கு ஒரு புது பேர் என்னென்னா அருளாளன் பெருமாள் என்பெருமானார் அப்படின்னு. எம்பெருமானார்ன்றது இவரோட பேர். இவரோட பேர் அவரோட பேரோட சேர்த்து கொடுக்கணும் இல்லையா, ஏன்னா சிஷ்யன்றதுனால. அதனால் அருளாளானால் பெருமாள் என்பெருமானார் அப்படின்னா பெருமாள் அருளிய ஒரு சிஷ்யன் இவருக்கு கிடச்சிட்டார் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு பேரை கொடுத்து, பேரை மட்டும் கொடுக்கல, அப்புறம் இவருக்கு ஒரு தனியாக ஒரு ஆசிரமமும் கட்டி கொடுத்து இந்த மாதிரி சில சிஷ்யர்களை அவருக்கு டைவர்ட் பண்ணி விடுறார். எனக்கு நிறைய சிஷ்யர் இருக்கார், நீங்கள் கொஞ்சம் சிஷ்யரை வச்சு நீங்கள் அவளுக்கு பஞ்சசம்ஸ்காரம்லாம் பண்ணி அவளுக்கு நல்ல வழி நடத்துங்கோ அப்படின்னு சொல்லி அதே ஊரில் ஸ்ரீரங்கத்திலேயே ஒரு 100 ஆசிரமம் கட்டி கொடுத்து அங்கே ஒரு 4-5 சிஷ்யரை அங்கே அனுப்புகிறார். அவளும் இந்த இவர்கிட்ட போய் யக்ஞமூர்த்தி கிட்ட போய் அவளும் சிஷ்யராக இருந்துட்டுருக்கா. ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வரா. அப்போது ஸ்ரீரங்கத்துக்கு வரச்சே அவள் தேடின்னு வரா. அவள் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீரங்கத்துக்கு வரா. அவள் எங்கே இந்த ராமானுஜரோட ஆசிரமம் இருக்குதுன்னு தேடின்ட்டு சில பேரை கேட்குறா. அப்போ உடனே அவள் சொல்கிறா, எந்த எம்பெருமானாரோட ஆசிரமத்தை தேடுறேள் அப்படின்னு. எம்பெருமானார்னா ஒருத்தர் தானே, ராமானுஜர் தானே, எப்படி ஒன்று நிறைய பேர் இருப்பாளான்னா எம்பெருமானார், அதனால் எந்த எம்பெருமானார் நீங்கள் எதுக்கு கேட்குறேள், எதுக்கு சொல்கிறேள் அப்படின்ன உடனே அவள் சொல்கிறா, இல்லை எம்பெருமானார்ன்றது ஒருத்தர் தான், ஆனால் அவரோட சிஷ்யர் இருக்கார், அவரும் எம்பெருமானார்னு தான் சொல்லுவோம், அதனால் நான் கேட்டேன்ன உடனே இதை இந்த யக்ஞமூர்த்தி கேட்டுன்ட்டு அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுறது. அவர் உடனே என்ன பண்ணுறார், அவரோட ஆசிரமத்தை ஃபுல்லாக உடச்சி போட்டுட்டு நேராக ராமானுஜர்கிட்ட சரணாகத்தின்னு வந்துட்டு இனிமேல் எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம், நான் உங்கள் கூடவே இருந்து உங்களோட வழக்கங்களையே நான் ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட சிஷ்யரை நான் இங்கேயே தான் இருப்பேன், எனக்குன்னு தனியாக ஒரு ஆசிரமம்லாம் வேண்டாம் அப்படின்னு அவர் வந்துடுறார். ஸோ இந்த மாதிரி அத்வைத்தத்தை எவ்வளோ அழகாக வென்றாரோ எம்பெருமானார், தட் இஸ் ராமானுஜர், அந்த விஷயத்தை அழகாக பெண் பிள்ளை சொல்லிடுறா.
எப்பேற்பட்ட ஒரு ராமானுஜர், எவ்வளோ அழகாக அத்வைத்தத்தை வென்றார். அந்த மாதிரியா அடியாள் அப்படிலாம் இல்லை சுவாமி, அடியாள் மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால தான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறார்? ராமானுஜர்கிட்டயே ராமானுஜர் பற்றின இந்த விஷயத்தை அழகாக பெண் பிள்ளை சொல்கிறா. ராமானுஜர் அசந்து கேட்குறாராம். ரொம்ப அழகான வாக்கியம். அத்வைத்தம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.